இங்க இந்த பாட்டி மிகப்பெரிய லேண்டுக்கு நடுவுல ஒரு பங்களால தனியா தான் வாழ்ந்துட்டு வராங்க. கூட ஒரே ஒரு நாய் மட்டும் தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் ஒரு பையன் மட்டும் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு போறான். அந்த பையன உட்கார வச்சு கேக் கட் பண்ணி எடுத்துட்டு வந்து தராங்க. "என்னம்மா கேக்குன்னு?" கேட்டா, "என் பையனுக்கு பர்த்டேடான்னு" சொல்றான். "வெளிநாட்டுல இருக்கானே அந்த பையனுக்கான்னு?" கேட்டா, "இல்ல கடைசி பையனுக்குடா" அப்படின்னு சொன்ன உடனே அவனும் கேக்க சாப்பிட்டு அங்கருந்து கிளம்பிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு 2 போலீஸ் ஆஃபீசர் அந்த பாட்டிய பார்க்க வராங்க. ஒருத்தர மட்டும் வெளில உட்கார வச்சுட்டு, ஒருத்தர உள்ள கூட்டு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. சில பொருள்லாம் காமிச்சு, ஃபோட்டோவ காமிச்சு, "இது உங்க பையனா பாருங்க" அப்படின்னு சொல்லும்போது அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. என் பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாளு, செத்த ஃபோட்டோ காமிச்சு என் பையனான்னு கேட்குறீங்களா? 4 வருஷமா என் பையன காணோம். தேடி கண்டுபிடிக்க உங்களுக்கு துப்பு இல்ல. இப்போ வந்து ஃபோட்டோவ காமிச்சு என் பையன் ஏமாத்த பார்க்குறீங்களான்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் ஃபோன்ல அவங்க அம்மாகிட்ட பேசுறத பார்த்த உடனே இந்த பாட்டியும் மனசு இறங்கி போயிடுறாங்க. உள்ள போய் கேக்க கட் பண்ணி எடுத்துட்டு வந்து வெளில இருக்கவங்களுக்கும் இவருக்கும் குடுத்துட்டு, "என் பையனுக்கு பிறந்த நாளு. கேக்க சாப்பிட்டு போங்க. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு" சொல்லிட்டு குடுக்குறாங்க. இவர் கேக்க சாப்பிட்டு இருக்கும்போது ஸ்பூன கீழ போடுறாரு. அத எடுக்க போம்போது, "வேணாம் விட்டுருங்க. நான் வேற ஸ்பூன் தரேன்னு" சொல்லி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, "உங்க 2 பசங்க வெளியூர்ல தானே இருக்காங்க. நீங்க ஏன் தனியா இருக்கீங்க? அவங்க கூட போய் ஸ்டே பண்ணி ஃபேமிலியா இருக்கலாம்லன்னா" அது வந்து அவங்களுக்கு தெரியணும்ப்பா, அம்மா விட்டு தனியா இருக்கிறோமேன்னு சொல்லி. சின்ன வயசுலேருந்து நான் தானே வளர்த்தேன். இப்ப 2 பேரும் என்ன பிரிஞ்சு தான் இருக்காங்க. ஒருத்தன் காணாமலே போயிட்டான். நான் அவனுங்கள பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்படுவேன் தெரியுமான்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. வெளிய இருந்த லேடி போலீஸு தூரத்தில இருக்க மோட்டார் ரூம்ல ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரையும் கூட்டு போறாங்க. பாட்டி பின்னாடியே வராங்க. கதவு தொறந்து காமிச்சா உள்ள ஒரே ஒரு சோளக்கல்ல பொம்மை தான் இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. மோட்டர் சத்தம் தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இந்த பாட்டி அவங்க பையன் பிறந்த நாளுக்காக விதவிதமா சமையல்லாம் செஞ்சுட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு இருக்கிற எல்லா கதவையும் சாத்திடுறாங்க. எல்லா பக்கமும் மூடிட்டு, அந்த கீழ ஸ்பூன் விழுந்த இடத்துல இருக்க மேட்ட தூக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு ஓட்ட மாரி இருக்கு. ஓப்பன் பண்ணா சப்வே இருக்கு. உள்ள போயிட்டு இவங்க எடுத்துட்டு வந்த தட்ட அந்த இடத்துல வைக்கிறாங்க. ஒரு கை வந்து அந்த தட்ட எடுக்குது. பார்த்துட்டு ஹேப்பி பர்த்டே மகளேன்னு சொல்றாங்க. இவங்களால அவங்க பையன இவங்க தான் அடைச்சு வச்சிருக்காங்க போல இருக்கு.